அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, 21/12/2024 அன்று சனிக்கிழமை நாளான அன்றைய தினம் தேய்பிறை சஷ்டியானது வர இருக்கின்றதுங்க. மிகவும் அற்புதமான நாள் என்று சொல்லலாம். இது முருகபெருமானை நம்ம மனதார வேண்டிக் கொள்வதால் நம்ம நினைக்கக்கூடிய காரியம் அனைத்துமே முழுவதுமாக நிறைவேறும் என்பதை தெளிவாக நம்ம வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றுவதன் மூலம் நாம அந்த கோரிக்கையை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் முருகபெருமான். அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது முருகபெருமானுக்குரிய சஷ்டி விரதத்தின் பெருமையை போற்றுவதற்காக சொல்லப்படும் பழமொழியாகுங்க. திதிகளில் 6வது திதியாக வரும் சஷ்டி ஆறுமுகனுக்கு உரியதாகும். இந்த நாளில் என்ன குறை இருந்தாலும் என்றால் அது நீங்க வேண்டும் என முருகபெருமானிடம் மனதார வேண்டிக் கொண்டாலே அது நிச்சயம் நிறைவேறும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்க சஷ்டி என்று முருகனிடம் எவ்வாறு வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் நீங்க தெரிந்து கொள்ளலாம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சஷ்டி என்பது முருகபெருமானுக்குரிய திதியாகுங்க. பொதுவாக முருகபெருமானுக்கு வார விரதம், நட்சத்திர விரதம், திதி விரதம் என 3 வகையான விரதங்கள் இருப்பார்கள்க. வார விரதம் என்பது வாரந்தோறும் முருகனுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையில் இருப்பது என்றே சொல்லலாம். நட்சத்திர விரதம் என்பது மாதந்தோறும் வரும் முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் இருப்பது என்றே சொல்லலாம். மேலும் திதி விரதம் என்பதுங்க முருகனுக்குரிய சஷ்டி திதியில் இருக்கும் விரதம் என்றே சொல்லலாம். இதுல வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி என மாதத்திற்கு 2 முறை சஷ்டி திதி வருதுங்க. குடும்பத்துல தீராத பிரச்சனைகள் தவிப்பவர்கள், திருமணமாகாமல் தள்ளி போய்கொண்டே இருப்பவர்கள், குழந்தை இல்லாதவர்கள், வாழ்க்கையில தோல்விகளை மட்டுமே சந்தித்து வருபவர் எல்லோருமே சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் முருகனை வழிபட்டு, சஷ்டியில் விரதம் இருப்பவர்கள் முருகனுக்குரிய மந்திரம், ஸ்லோகம் போன்றவற்றை சொல்லிதான் வழிபட வேண்டும் என்பது கிடையாதுங்க. உண்மையான பக்தியுடன் மனமுருகி முருகா என்று அழைத்து தங்களின் கோரிக்கையை சொன்னாலே அந்த முருகபெருமான் அந்த வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார். அதுலேயும் தேய்பிறை சஷ்டி அன்று சனிக்கிழமை அன்று வீட்டில் குறிப்பிட்ட முறையில் நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டால் வாழ்க்கையில தோல்வி என்பதே ஏற்படாதுங்க. நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றி கிடைக்கும். அதோடு நீங்கள் என்ன வேண்டுதலை முன்வைத்து இந்த விளக்கை ஏற்றுகிறீர்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். இதற்காக தேய்பிறை சஷ்டி நாளில் சனிக்கிழமை அன்று அதிகாலையிலே எழுந்து குளித்து சுத்தபத்தமாக வீட்டின் பூஜை அறையில முருகன் படம் அல்லது விக்கிரகத்தை எடுத்து சுத்தம் செய்து அவற்றை மலர்களால் அலங்கரித்து வைத்துக் கொள்ளுங்கள். முருகன் படம் அல்லது விக்கிரகத்திற்கு முன்பு 2 வாழைப்பழங்களை ஒரு சிறிய தட்டில் எடுத்து வைத்துக்கோங்க. அந்த வாழைப்பழத்தின மத்தியில் சிறியதாக குழி போன்று அதை ஏற்படுத்தி அதில் சிறிதளவு நெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் சகோதரிகளே. இது பார்ப்பதற்கு பஞ்சாமிர்தம் எப்படி முருகனுக்கு மிகவும் பிரியமான அபிஷேக பொருளோ அதுபோலவே அந்த முருகபெருமானுக்கு மிகவும் பிரியமான வேண்டுதலாகுங்க. நெய் விளக்காக இதை ஏற்றுவது மிகவும் சிறப்பானது. இந்த வாழைப்பழ தீபத்தை செவ்வாய்க்கிழமையிலும் கூட ஏற்றலாம். இருந்தாலும் சஷ்டி திதியில், அதுவும் தேய்பிறை சஷ்டி என்று ஏற்றுவதுதான் மிகவும் சிறப்பானதாகுங்க. இந்த விளக்கை ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு கோரிக்கையை முருகனிடம் முன்வைத்து நம்ம மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அடுத்து வரும் சஷ்டி திதி என்றும் இதே போல் விளக்கேற்றி மற்றொரு வேண்டுதலையும் வைக்கலாங்க. இந்த விளக்கை நம்பிக்கையுடன் ஏற்றி வந்தால் வாழ்வில் பலவிதமான மாற்றங்களையும் அதிசயங்களையுமே முருகப்பெருமான் உங்களுக்கு நடத்தி தருவார் என்பது சந்தேகமே இல்லைங்க. இப்படி வாழைப்பழத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது என்பது முருகனுக்கு உரிய ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு என்றே சொல்லலாம். இந்த தீபம் ஏற்றுவதால் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாக அமையும் என்பது ஒரு ஐதீகம்ங்க. அந்த நாளில் தேய்பிறை சஷ்டி என்று இப்படி நீங்கள் விளக்கேற்றினால் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியில் முடியும். நீங்கள் என்ன கோரிக்கை வைத்து நினைத்து இந்த தீபத்தை ஏற்றுகிறீர்களோ அதன்படி சிறப்பாக அமையும் என்பதை முருகன் நமக்கு வழிநடத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லைங்க. என் இனிய சகோதரிகளே, முருகனுக்குரிய இந்த வாழைப்பழ தீபத்தை நெய் ஊற்றி நீங்கள் ஏற்றி சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று நலமுடன் வாழ்க சகோதரிகளே. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.